ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சுவை அறுசுவை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ஈத் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் ஈத்க்கு ப்ரீவியஸ் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈதுக்காக வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சாச்சு. மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு, ஃபெஸ்டிவல்னாலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறது தான் பெரிய வேலையே. ஸோ அதுவும் ப்ரீவியஸ் டேவே செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இட்லிக்காக மாவு அரைச்சி வச்சிட்டோம். ஈதுனாலே பூவும் மெஹந்தி இல்லாமல் அது ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ பூ கட்டி வச்சுட்டு மெஹந்தியும் அரைச்சி வச்சுட்டேன். அரஃபா நாளுக்கு நோன்பு இருந்தால் முந்தைய மற்றும் வருகின்ற வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நரக விடுதலை செய்யும் நாள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே என்னுடைய பையனும் ஃபர்ஸ்ட் டைம் அரஃபா நோன்பு வச்சுருக்காங்க. இஃப்தாருக்காக நோன்பு கஞ்சி, மாம்பழம், சிக்கன் ஷாமியா, அவகோடோ ஜூஸு, குக்கும்பர், டேட்ஸ், ஆரஞ்சுலாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்துட்டோம். இப்போ வாங்க ஈத் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சன்னுக்கு இந்த லைட் லாவெண்டர் கலர் ஷர்ட் தான் வாங்கியிருக்கேன். எப்போவுமே கேஷுவலாக போடுவாங்க. இந்த டைம் லைட்டாக ஸ்டோன் வச்சு இந்த சில்க் காட்டனில் இந்த ஷர்ட் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக பிளாக் கலர் லைக்ரா பேண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் ஆரஞ்சில் இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய டாட்டருக்கு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்குள்ளே எனக்கு பெரும்பாடு ஆயிடுச்சு. நோன்பு வச்சுட்டு சுற்றவே முடியல. எந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகவே மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் ஸ்பேஸ் சில்க்கு தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சுடிதார் எடுக்க போனாலும், சாரீ எடுக்க போனாலும், ஃப்ராக் எடுக்க போனாலும் இந்த ஸ்பேஸ் சில்க்கு தான் இருக்குது. அவங்க வேறு லீனாக இருக்காங்க, அதனால எந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த பிங்க் கலரில் எம்ப்ராய்டிங் வச்சு இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லோ கலரில் ஃப்ளார்லாம் போட்டு ஒரு காட்டன் ஃப்ராக் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னுடைய நியூ லிட்டில் பிரின்சஸ்க்கு இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். பார்க்குறது கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியணும், பட் சாஃப்டாக இருக்கணும். மஷாலா பேபி வியர் பண்ணும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பேபிக்காக ஒரு பாபா ஷூட்டும், அது கூடவே இந்த க்ரீம் கலரில் இருக்கிற கேஷுவல் வியரும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சாரீ லாவெண்டர் கலரில் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பல்லு ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு இருக்குது. பார்டரில் ஒரு ஃப்ளார் டிசைன் ஜிக்ஜாக் டிசைன் போட்டிருக்காங்க. இந்த கலர் இது வரைக்கும் வியர் பண்ணதில்லை, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது ஸ்பேஸ் சில்கில் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது மெட்டீரியலு, அதுக்காக தான் இந்த சாரீ சூஸ் பண்ணேன். சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இதில் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸில் கையில் மட்டும்தான் ஒர்க் இருந்தது. நெக்கில் எந்த டிசைனும் இல்லை. நாங்களாகவே லேஸ் ஒர்க் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் வாங்கும்போது பார்க்கல, அது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி இந்த சாரீ ரொம்பவே க்யூட்டாக டபுள் ஷேடில் அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் என்னோடய டாக்டருக்காக இந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச நெக் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அது கூடவே இந்த பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு மல்டி கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த மெட்டல் பேங்கிள் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்காக ஒரு கிளிப்பும் இந்த பேண்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பசங்களையெல்லாம் தூங்க வச்சுட்டு 12:30க்கு தான் மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஈத் டே அன்னைக்கு ஈத் தொழுகைக்காக போயிட்டுருக்கோம். இங்கே சுபு தொழுகை 3:15க்கு, ஈத் தொழுகை 5 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் ஈத் தொழுகை நல்லபடியாக தொழுதுட்டோம். அப்புறம் கொஞ்சம் கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க.
ஈத் தொழுகை முடிஞ்சு 5:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். சப்பாத்தியும் இட்லியும் சூடாக செஞ்சு மட்டன் குழம்பு காலையிலே வச்சுட்டேன். அதை வச்சு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஈத் முபாரக் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 o'clock பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பசங்க மஸ்ஜித்தில் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே பிரித்து பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டில் கலர் பென்சில்ஸு, சாக்லேட்ஸு, பலூனு, பீனட்ஸு, ஸ்டிக்கர்ஸு, வைப்ஸு, கலர் பென்சில்னு சொல்லி நிறைய வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு 12:30க்கெலாம் பிரியாணி தம்க்கு விட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரியாணி பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு நாங்களும் 1:30க்கெலாம் லஞ்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எம்மியான மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன் ரைத்தா, ஷீர் குர்மா, மேங்கோ. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் லஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் ரஸ்தானோரா பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த பீச் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சவுதியில் எந்த பீச்சுக்கு போனாலும் அலையே வராது. இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப அலை வந்து பார்க்குறேன். ஊரில் வர மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னுடைய ஈத் இப்படி தான் இருந்தது. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.